Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ்னுடைய டவுட் மேஜர் டவுட் 92.5% கோட்டால வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்னுடைய டவுட்டையும் பார்த்துடலாம். 7.5% கோட்டால வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்னுடைய டவுட்டையும் நம்ம கிளியரா பார்த்துடலாம். என்னென்ன டவுட் சார் ஸ்டூடண்ட்ஸ் கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் சரி, இது ஃபோன் பண்ணியும் சரி, கால் பண்ணி நிறைய பேர் கேட்க ஒரே கேள்வி என்னன்னா 92.5% கோட்டாக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்களே, அது எப்படி டிக்ரீஸ் ஆகும், எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓசி கேட்டகரியை பொறுத்து தான் நீங்கள் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கப்பட முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தான் சேர முடியும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லலாம் என்னால் சேர முடியாது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போவேன் இல்லைனா நான் ரிப்பீட் பண்ணுவேன்னு சொல்லி விலகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். வேற யாரை பொறுத்துமே உங்களுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் 92.5%க்கும் சொல்லிட்டோம், 7.5% கோட்டாக்கும் சொல்லிட்டோம். ஓசி கேட்டகரி ஓபன் கேட்டகரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஓபன் கேட்டகரியில இப்ப வந்து 92.5% எடுத்தீங்கன்னா 1200 பிளஸ் சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 1200 பிளஸ் சீட்ஸ்க்குள்ள ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் 1 சீரியல் நம்பர் 1ல இருந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அப்ப சீரியல் நம்பர் 1 ஜெனரல் ரேங்க்ல இருந்து 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் பாத்தீங்க அப்படின்னா அதுல பிசி வருவாங்க, எம்பிசி வருவாங்க, எஸ்சி வருவாங்க, எஸ்சிஏ வருவாங்க, எஸ்டி வருவாங்க. மேக்சிமம் எஸ்டி வரமாட்டாங்க, எஸ்சிஏ வரையும் வச்சுக்கோங்க. இப்ப பிசில இருந்து எஸ்சிஏ வரை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1200 பேத்துக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் ஓசி கேட்டகரிக்குள்ளே போய்க்கிறேன், பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வாய்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டா மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப 1200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 1200ல 1200 ஃபர்ஸ்ட் 1200 ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் பிசியா இருக்கேன் சார், நான் வந்து 1200க்குள்ள இருக்கு, நான் ஓசிலே போய்க்கிறேன் சார், எனக்கு வந்து பிசிக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வந்து சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 1200 பேத்துல இருக்கக்கூடிய எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க, ஓசி கேட்டகரி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிரும். இல்ல சார் நான் வந்து 1200 பேத்துக்குள்ள இருக்கேன், பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல சார் நான் பிசி கம்யூனிட்டி வெளியே போய் எனக்கு பெட்டர் காலேஜ் வரணும், என்னோட லைஃப் தான் எனக்கு முக்கியம், எனக்கு வந்து நான் வந்து நல்லா படிச்சு நல்லா ஒரு இதுக்கு வரணும். பட் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் எல்லாரும் நினைக்கக்கூடியது அதுதான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இருந்தாலும் கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் எக்கச்சக்கமா கீழே இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து ஸ்லைட்லி தான் டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் ஆஃப் நல்லா டிக்ரீஸ் ஆகும், இல்லைன்னா லாஸ்ட் இயரோட ஒரு 5 மார்க்ஸ் தான் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரிக்குள்ளேயே வந்தும் நான் வந்து கம்யூனிட்டிஸ்ல போய் எடுக்கிறேன் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஒரு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து கூவாதீங்க, செய்யாதீங்க, ஓசியை வந்து பிடிச்சி தள்ளாதீங்க, ஓசியில போங்கன்ட்டு தள்ளாதீங்க. நான் வந்து தள்ளுறது இல்லை, இது வந்து என்னோட லைஃப் கிடையாது, அவங்களோட லைஃப், என்னோட சஜெக்ஷன். நான் மற்ற யூடியூப் சேனல் சொல்ற மாதிரி தான் நம்மளும் சொல்றோம். ஓகேவா? நம்ம ஒன்றும் ராங்காலாம் சொல்ல, அவங்க போனானா பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். ஓகேவா? அவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களும் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம சொல்றோம். பட் அந்த கமெண்ட்ஸை கேட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, பட் இருந்தாலும் நோ பிரச்சனை. ஓகே, அவங்க கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டவுட் மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின் டவுட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 92.5% கோட்டாக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல சார் நான் 36 காலேஜுமே நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டுட்டேன், அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டுட்டேன், நான் இப்பயே சாய்ஸ் லாக் பண்ணவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னோட சஜெக்ஷன் இப்ப நீங்க சாய்ஸ் லாக் பண்ணாதீங்க. என்னோட சஜெக்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 24th தீபாவளி அன்னைக்கு மார்னிங் சாய்ஸ் லாக் பண்ணுங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா அப்பா அம்மாங்க வந்து ஒரு சஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஏன்டா நீ அவ்வளவு தூரத்துல போய் படிக்கிற, எங்களுக்கு கூட இருக்கலாமே, நம்ம ஊர்லயே நீ வந்து பாரு அப்படின்பீங்க. ஓகேவா? அப்ப நீங்க அவங்கள கேட்காம அவங்களோட சஜெக்ஷன் இல்லாம நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்
மாற்றவே முடியாது. நீங்கள் தலையெல்லாம் குப்புற காட்டிச்சு படுத்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. சாய்ஸ் லாக் பண்ணாதான் உங்கள் சாய்ஸ் வந்து அங்கே போயிருச்சு. ஓகேவா? பட் நீங்கள் 24th வரையும் வெயிட் பண்ணி 24th மார்னிங் பண்ணுங்கள். ஏன்னா 25th தான் நம்மளுக்கு வந்து 5 o'clock வரையும் நம்மளுக்கு சாய்ஸ் லாக்கிங் இருக்குது. அப்போ நீங்கள் 24th மார்னிங் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாலே போதுமானது. அது வரையும் உங்கள் சாய்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கு மேலே சஃபல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சஃபல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் சஃபல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சஃபல் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் அப்பா அவங்க வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே சொல்கிறாங்க, இல்லை நியர்பை ஊரில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து சஃபல் பண்ணி போட்டுக்கலாம். பட் நீங்கள் உடனே நான் இன்றைக்கே சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி இன்றைக்கே சாய்ஸ் லாக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யாருனாலே எதுவும் பண்ண முடியாது. உங்கள் அப்பானால யாருனாலே செலெக்ஷன் கமிட்டினாலே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் பேசிஸ். ஓகேவா? ஆன்லைன் பேசிஸ்னால யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் மேஜர் டவுட். ஓகே, தேர்டு மேஜர் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு வந்து நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன் சார். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 26th ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டில் என் பேர் வந்துருச்சு. அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்துருச்சு. பட் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போய் கலந்துக்கிட்டு நான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட்டடாக 100% கிளியராக முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, சார் என்னை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1ல் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு தானே வாய்ப்பு, அப்படி தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் 1லேருந்து கிட்டத்தட்ட 420 வரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 420 வரை இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சிச்சு, இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட் கிடைச்சிச்சு ரவுண்ட் 1ல் கிடைச்சிருக்காரு. ஓகேவா? அப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுறவங்க எல்லா விதத்துக்குமே சீட்டு கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. அது எப்ப தெரியும் யார் யாருக்கு ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிருக்குன்னு எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க வந்து 30/10/2022 ரவுண்டுனுடைய ரிசல்ட் வரும். அதில் தான் வந்து உங்கள் நேம் இருந்துச்சு, உங்களுக்கு இந்த காலேஜ் கவர்மெண்ட் எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் தேனி காலேஜ் அப்படின்னா பையனுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் தேனி காலேஜில் வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து எடுத்துக்கணும். அது அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை டியூஷன் ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. கட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து எடுக்க முடியும். எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜில் போய் அட்மிஷனை போட்டு அங்கே போய் திருப்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட்டடாக முடிக்கணும். ஓகேவா? அதனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டவங்க எல்லா விதத்துக்குமே வந்து சீட்டு கிடைக்கும்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? மிக பெரிய தப்பு அதுதான். ஓகேவா? இதுதான் வந்து 3 மேஜர் டவுட். 7.5% பார்த்தீங்க அப்படின்னா 7.5%க்கு டுமாரோ வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்ல எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்னன்னா எனக்கு வந்து கால் லெட்டரே வரல, அந்த கால் லெட்டர் வராமே நான் போய் வந்து கவுன்சிலிங் ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை கவுன்சிலிங் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கலந்துக்க முடியாது. யார் அவங்க கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் லெட்ரு, அவங்களுக்கு ரேங்க்குக்கு கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். அதனால யார் அந்த எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் தான் கால் லெட்டர் வரும். அதே மாதிரி கால் லெட்டர் அனுப்புகிறவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்காது. கால் லெட்டர் அனுப்புகிறவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்காது. நல்லா நோட் பண்ணிக்கணும். 7.5% கோட்டால கால் லெட்டர் வந்திருக்கு. பட் எனக்கு கிடைக்குமான்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க்குன்னு தான் நம்பிக்கையோட போகலாம். இல்லை நான் பார்டர் மார்க்கில் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கலந்துக்காமல் இருக்கக்கூடாது. எதுவுமே கலந்துக்காமல் இருக்கக்கூடாது. உங்கள் நேரம் உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு கட் ஆஃப் டிகிரிஸ் ஆகி வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் நீங்கள் அப்போ யோசிக்கக்கூடாது நான் வந்து கலந்துருக்கலாமோ செஞ்சுக்கலாம். அப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் 1 டே நடக்க போகிறது தான் 7.5% கோட்டா. அதனால தயவு செஞ்சு கால் லெட்டர் வந்தவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்குமானா கிடைக்காது. சில பேர்த்துக்கு கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு கிடைக்காம இருக்கலாம். ஓகேவா? அது வந்து நம்மளோட மார்க்ஸை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் கேட்டிருந்தா போனஃபைட் சர்டிஃபிகேட் 2021 வாங்கினது போதுமா அப்படின்னு. போதுமானது தான். போனஃபைட் சர்டிஃபிகேட் 2021ல் வித் சிஇஓ சைனோட நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுவே வந்து போதுமான ஒன்று தான். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட மேஜர் டவுட்ஸ். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் பார்ட் 2 வீடியோ நம்ம போடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.